கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் நிச்சயித்த வண்ணமாய் என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் உங்களுடைய சபை மக்களோடும் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3 அதிகாரத்திலே 3 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 3 அதிகாரம் 3 வசனம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது எல்லோரும் பாவம் செய்தவர்களாய், அந்த பாவத்தின் விளைவு தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக்கி. அதாவது பாருங்க, பாவம் செய்தவர்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து அகற்றப்படுவார்கள், விலக்கப்படுவார்கள். அவர்களை கைப்பிடித்து வெளியிலே அழைத்து கொண்டு நீங்கள் இங்கே இருப்பதற்கான தகுதி இல்லை, ஆகையினாலே நீங்கள் இருக்கும் இடம் வெளியிலே என்று அவர்களை அழைத்து கொண்டு வந்து விடுவார்கள். தேவ மகிமை அற்றவர்களாக்கி. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். தோட்டத்திலே அவர்களை தேவ மகிமையினாலே அவர்களை நிரப்பி அவர்களை உலாவ செய்து இருந்தார். ஆனால் பிசாசானவன் இந்த தேவ மகிமையை இவர்களுக்குள் இருந்து எடுக்க வேண்டுமானால் என்ன தந்திரத்தை கையாள வேண்டும் என்று அவன் தந்திரவாதியாய் இருந்தபடினாலே அவன் தந்திரத்தை பிரயோஜனப்படுத்தினான். அங்கே பாருங்க, தோட்டத்தில் உள்ள அத்தனை கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். என கருமையானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பழத்தை பிசாசானவன் இவர்களுக்கு ஏமாற்றி கொடுத்து விட்டான். இவர்களும் சாப்பிட்டு விட்டு தேவ மகிமை அங்கே அற்றவர்களாக்கி அந்த தோட்டத்தினுடைய மத்தியில் இருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. ஏன்? இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் பாவத்தை செய்தார்கள். பிரியமானவர்களே, அப்போ பாவம் செய்கிற ஆத்துமா தேவனுடைய சமூகத்திலே வருவதற்கு தகுதியற்றவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் வருவதற்கு தகுதி அற்றவர்கள். பாருங்க, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக்கி. நீங்க சொல்லலாம், ஐயா, இதிலிருந்து நாங்கள் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காணப்பட வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல கேள்விதான். ஆனால் இதற்கு நான் சரியான ஒரு விடையை இப்பொழுது கொடுக்க போகிறேன். நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டால், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தோடு நின்றுவிடக் கூடாது.
அந்த தீர்மானத்தோடு அந்த பாவத்தை செய்யவே கூடாது. இனி அந்த பக்கமாகவே நாம் திரும்பக்கூடாது. அல்லேலூயா. பிறகு என்ன நடக்கும்? நீங்கள் பாவத்தை விட்டுவிட்ட உடனடியாக உங்களை தேவ தூதர்கள் பரிசுத்த சந்நிதியிலே உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்படுவீர்கள். நான் பல பாவங்களை செய்திருக்கிறேன், கர்த்தர் என்னையும் ஏற்றுக்கொள்வாரா என்று மூலையிலே முடங்கி கொண்டிருக்கலாம். சகோதரியே, பாவம் செய்திருக்கிறாயா? சகோதரனே, பாவம் செய்து விட்டாயா? வாலிப தம்பியே, பாவம் செய்து விட்டாயா? தேவ மகிமை அற்றவர்களாகி நீங்கள் வீட்டிலே முடங்கி கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுதே கர்த்தருடைய கரமானது உங்கள் மத்தியிலே நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நிகழ்வை பார்க்கிறதான உங்கள் மீது தேவனுடைய கரம் இறங்கப் போகிறது. நீங்கள் பாவத்தை விட்டுவிடப் போகிறீர்கள், அறிக்கை செய்ய போகிறீர்கள், அதை விட்டுவிடப் போகிறீர்கள். பிறகு என்ன நடக்கும்? தேவ மகிமை உங்களை பரிபூர்ணமாய் அலங்கரிக்கப் போகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய தேவ மகிமை அலங்கரிக்கப் போகிறது. ஷெக்கன்னா மகிமை உங்கள் மீது இறங்கப் போகிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? நன்றாக யோசித்து பாருங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி ஒருவரும் நன்மை செய்கிறவர்கள் இல்லை, தேவனுக்கு தகுதியானவர்கள் இல்லை. ஆகையினால தான் நம்மை மீட்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தத்தை கொடுத்தார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால அப்பா, இந்த நிகழ்வை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, இனி அவர்கள் பாவம் செய்யாதபடிக்கு தேவ மகிமையை ஆண்டவரே மறுபடியும் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவர்களை தகுதிப்படுத்துவீராக. அடியனை தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.